ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்குல் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான சாஃப்டா மெல்ட் ஆகக்கூடிய ரவா இட்லி, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2லிருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதில் 1 ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ தண்ணி ஊற்றி 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நிறைய நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை. இப்போ அது கூடவே தனியாக ஒரு பாத்திரத்தில் ரவையை ஊற வச்சுக்குவோம். நான் எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்தனோ அதே கப் அளவுக்கு 1 கப்புக்கு 3 கப் ரவை எடுக்கணும். நான் 2 கப் உளுந்து எடுத்துருக்கிறதுனால 6 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ உளுந்து நல்லா ஊறி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். நான் இட்லி மாவு அரைச்சாலோ வடை மாவு அரைச்சாலோ உளுந்து சாஃப்டாக வரதுக்காக ஐஸ் கியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் இருந்தால் ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியை மொத்தமாக தெளிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். பெரும்பாலும் ஐஸ் கியூப்ஸ் இல்லை ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு மிஷின் ஹீட் ஆகாமல் இருக்கும். அதாவது கிரைண்டர் ஹீட் ஆகிடுச்சுன்னா மாவு ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கும். நம்ம ஐஸ் வாட்டரோ ஐஸ் கியூப்ஸோ சேர்த்து அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் அரையட்டும். இப்போ நல்லா மாவு ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவை எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க ரவையை ஃபில்டர் பண்ணி சேர்க்க போகிறோம். ரவையும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது மேலே ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியோ இல்லை இட்லி துணியோ நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் சேர்க்கணும். ரவை நல்லா ஆல்ரெடி ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு தண்ணி தேவையில்லை. தண்ணி ஃபுல்லாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த மாவோடு சேர்த்து கலந்து விட்டுப்போம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் இப்போவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுருங்க. கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணலாம். பட் ரவையை நம்ம தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 8லிருந்து 9 மணி நேரம் மாவை புளிக்க வச்சிருவோம். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் எடுக்கிறேன். மாவு இட்லிக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நம்ம எந்த விதமான குக்கிங் சோடாவோ அப்ப சோடா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். டைரெக்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். அதுவே நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. நீங்கள் கரெக்டாக 8 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும். கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லிக்கு. இதை நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் தேவைப்பட்டால் கேரட் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. இல்லைனாலும் நார்மலாக நம்ம இட்லி எப்பவும் இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றும் போது நமக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மாவாக ஊற்றினாலே போதும். நீங்கள் நிறைய மாவு வைக்கும்போது மேலே பொங்கி வந்துடும் இட்லி. ஸோ கொஞ்சமாக அந்த ரவுண்டுக்குள்ளவே வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக ஊற்றி எடுத்துக்கோங்க.
2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது மாவு அரைக்கல, இட்லி ஊற வைக்கல அப்படின்னு நினச்சா அன்றைக்கி நைட்டே நம்ம 1 மணி நேரத்தில் உளுந்து ஊற வச்சு கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ சூப்பரான சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் ப்ரிப்பரேஷன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.